பாக்கியநாதன் பாக்கியநாதன் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பருவமழையும் பெய்ய தொடங்கி இருக்குது. இந்த நேரத்துல வாய்க்கால்கள், ஏரி, குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டா அது விவசாயிகள் பயனடையக்கூடிய ஒரு அம்சமா மாறும். அப்படிப்பட்ட ஒரு அம்சங்களை இந்த அரசாங்கம் செய்தா? பருவமழையை எதிர்கொள்வதற்கான களத்தை உருவாக்கி இருக்கிறதா தமிழ்நாடு அரசாங்கம்? ஐயா வணக்கம். உலக தமிழர்களுக்கும் இந்திய தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டுகளில் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை குளம், குட்டைகளையும், கண்மாய்களும், நீர்வரத்து கால்களையும் குடிமராமத்து திட்ட பணிகளில திறம்பட செப்பனிட்டார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மண்டலமாக பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்குமே அவங்க சிறப்பா வேலை செஞ்சாங்க. இவங்க 1000 குளத்தை வெட்டுறோம், 5000 ஏரிகளை வெட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. மேட்டூர் அணை திட்டம் கிடப்புல கிடக்கு, காவேரி அணையில உடஞ்சதாக கிடக்கு. C&D கால்வாயை நாங்க சரி பண்ணி தந்துருவோம், அதுக்காக 152 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டோம் சொன்னாங்க. 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய போறாங்க, 5வது ஆண்டுகளை தொடர்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதற்கான விஷயங்கள் நடக்கல. இப்ப தென்மேற்கு பருவமழை நடக்குது. இந்த தென்மேற்கு பருவமழை தமிழகத்துல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை வரைக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் அதே போல பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அதே போல விவசாயிகளுடைய மிக முக்கியமான இந்த பருவமழையில விவசாயிகளுக்கு முழுமையா விதையை கொடுத்துட்டாங்களா? விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை கொடுத்துட்டாங்களா? கையில இருக்கா? விவசாயிகளுக்கு தேவையான அந்த உழவு கருவிகளை கொடுத்தாச்சா? விவசாயிகளுக்கு தேவையான மானியத்தை தமிழக அரசாங்கம் கொடுத்துருச்சா? அதே போல விவசாயிகளுக்கு தேவையான உற்பத்தி செலவுகளை, கூட்டுறவு கடன்களை, அதே போல மத்திய மாநில வங்கிகளை கொடுக்க வேண்டிய கடன்களை தமிழ்நாடு அரசுக்கு செஞ்சிருச்சா? வடகிழக்கு பருவமழையில பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறையிலிருந்து ராமநாதபுரம் இருக்கின்ற 7 மாவட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் வடகிழக்கு பருவமழை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கே தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கலையே. அது மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் தெரியுமா? அவர் ஏதோ மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1952ல தொடங்கப்பட்ட காவேரி குண்டார் வைகை கிருதுமால் திட்டம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. அந்த திருச்சியை விட்டு கதவனை விட்டு வரவே இல்லை. அதனால இவங்க 46,500 கோடி ரூபாய் இப்ப என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க பாக்கியநாதன்? நிறைய கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யணும் விவசாயிகளுக்கு? விவசாயி இந்திய அளவில் 14வது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக வேளாண் துறை தவறான புள்ளி விவரங்களை தமிழக முதல்வருக்கும் வேளாண் துறைக்கு பரிசாடி கொண்டிருக்கிறது. இங்கே உற்பத்தி 90 லட்சம் மெட்ரிக் டன் வேணும், அதுல 70 லட்சம் மெட்ரிக் டன் தான் உற்பத்தி செய்யறோம். 20 லட்சம் மெட்ரிக் டன் கிடைக்கல. ஆந்திராவில் அரிசி வாங்குறோம், கேரளாவில் வாங்குறோம், கர்நாடகாவில் வாங்குறோம், மகாராஷ்டிரால வாங்குறோம், உத்தரப்பிரதேசல வாங்குறோம். ஏன்? விவசாயிகளுக்கு நீங்க உற்பத்தி பொருளை கூட்டி கொடுங்க. நீங்க சொன்ன நெல் விலைக்கான குவிண்டால் விலையை கூட்டி கொடுங்க. தெலுங்கானால கொடுக்கிற ரிது பந்தய திட்டம் மாதிரி நீங்க ஒரு அடங்கல் வாங்கிட்டா அவங்களுக்கு 20,000 கொடுக்கறாங்க, கொடுங்க. கொடுக்கலையே. இன்னைக்கு தென்மேற்கு பருவமழை வந்துருச்சு, இருக்கிற குளம், குட்டை எல்லாத்தையும் நிறைச்சிரு, இயல்பை விட அதிகமா பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க. டெல்டாவில் குறுவை சாகுபடி வரணும்னா தென்மேற்கு பருவமழை பெய்யணும். இதற்கு இந்தியாவுடைய இங்க இருக்கிற ஆய்வு நிலையங்கள்லாம் ரொம்ப டூலேட், ரொம்ப தவறுதலா, ரொம்ப கடந்த பின்னாடி சொல்றாங்க. இதற்கு மேலை நாடுகள்ல அதிநுட்ப கருவிகளை பயன்படுத்தி எப்ப மழை பெய்யும், எவ்வளவு மழை பெய்யும், எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்படும், அந்த பகுதிகளுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கமும் அதுல பின்னோக்கி இருக்குது. தமிழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு பூர்வாங்க ரீதியா திட்டங்களை செயல்படுத்தல. பேரளவுக்கு வேளாண் பட்ஜெட் போடுறாங்க. அந்த வேளாண் பட்ஜெட் போட்டதுனால எந்த ஒரு விவசாயிக்கு பயனடையவில்லை. அப்ப யாரு பயனடைறா? அரசு துறை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும். இல்ல, இது நேரடியான விமர்சனமா இருக்கு. இது எப்படி நீங்க எந்த முகாந்திரத்தை அடிப்படையில் சொல்லுவீங்க பாக்கியநாதன்? ஏன்னா முதல் முறையாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் வேளாண்கான ஒரு பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீர்வளத்துறைன்ற ஒரு துறையே தனியா உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. மூத்த அமைச்சர் துரைமுருகனை அதுல அமைச்சரா நியமிச்சிருந்தாங்க.
இவ்வளவு வேலைகளை செய்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்போ இப்படி வைக்கக்கூடிய விமர்சனம்ன்றது சரியான விமர்சனமா? ஐயா, முல்லை பெரியாறு மிக முக்கியமான பிரச்சனை. முல்லை பெரியாறுல ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், மதுரை பல்வேறு மாவட்டங்கள் பயனடையுது. அங்க 152 அடி வந்து நீர்மட்டத்தை உயர்த்தலாம் அப்படின்னு கடந்த கால இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில அரசாணை போட்டு கொண்டு வந்தாங்க. பேபி அணையை பலப்படுத்த வேண்டும், அங்க இருக்கிற மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும், தமிழகத்தில் இருக்கின்ற சிறப்பு அதிகாரிகள் அங்கே சென்று வர வேண்டும், அதற்காக கேரள அரசனுடைய அனுமதி பெற தேவையில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் போனாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கேரளாவுடைய அணை பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டாங்களா? இல்லையே. ஏன் செய்யல? இவங்க தானே கையில ஆட்சி இருக்காங்க, ஆட்சி வந்து எல்லாம் செஞ்சு கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, இது வரைக்கும் செய்யலையே. நெல் குவிண்டாலுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தாங்களா? 4 ஆண்டு முடிஞ்சிருச்சு, 5 ஆண்டு தொடங்கியாச்சு, இன்னைக்கு வரைக்கும் வரலையே. நீங்க மற்ற மாநில தற்சமயம் இருக்கிற மாவட்டங்கள் கூட பக்கத்துல இருக்க தெலுங்கானாவுல என்ன விலைக்கு உற்பத்தி கொடுக்குறாங்க? 28 ரூபா கொடுக்குறாங்களே, ஏன் நீங்க 25 ரூபா கொடுக்குறீங்க? நீங்க தமிழகத்துல நெல் உற்பத்தியில முதல் இடம் சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் வந்து 28 லட்சம் மெட்ரிக் டன் வெளி மாநிலத்துல கொள்முதல் செய்றீங்க? தமிழ்நாட்டுல விளைகிற நிலக்கடலைக்கு விலை இருக்கா? தமிழ்நாட்டுல விளைகிற தேங்காய்க்கு விலை இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்கிற எள்ளுக்கு விலை இருக்கா? எள்ளுல அதே மாதிரி எண்ணெய் வித்துல என்ன செய்ய மேலை நாட்டுல ஒப்பந்தம் போடுறீங்க. இப்ப இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்றதுக்கு இந்த மாதிரி விவசாயிகளை தவிர்த்து நீங்க தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள்ல தமிழக அரசு கொடுத்த மானியம் நேரடியா சென்றிருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்க அவங்க போட்ட மானிய திட்டத்துல ஒரு தார்பாய் 1000 ரூபாய்னா வெளி மார்க்கெட்ல 800 ரூபாய் கிடைக்குது, நல்ல நிலைமை கிடைக்குது. இங்க போன அரசு அதிகாரி 1000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய தார்பாய்க்கு எனக்கு எத்தனை % கமிஷன் தருவ? அந்த கமிஷன் யாருக்கு போகுது? யாருக்கெல்லாம் போகுது? அமைச்சருக்கு போகுது, எம்எல்ஏ போகுது, எம்பிக்கு போகுது, அரசு துறை அதிகாரிகளுக்கு போகுது, சாதாரண ஏழை நடுத்தர விவசாயிக்கு போகுதா? அப்ப நேரடி திட்டத்தை பேசலாம் வங்கியில வர மாதிரி வர வைங்க. பேசலாம் பேசலாம் வெள்ள நிவாரணம் வருது, பேசலாம் பாக்கி வெள்ள நிவாரணம் வருது, நேரடியா விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வர வச்சிருங்க. அதை போல மானிய திட்டங்கள்ல எப்போது விவசாயிகளுடைய நேரடி வங்கி கணக்கிலே வர வைப்பீங்க? நீங்க தொடர்ந்து எங்களுக்கு கூட்டுறவு வங்கியில கருப்பட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க அதனால எங்களுக்கு வந்து பல்வேறு பொருளாதார உயரும் சொல்றோம். அதற்கான கொள்முதல் திட்டம் இல்ல, அதற்கான சந்தைப்படுத்த திட்டங்கள் இல்ல. அதே மாதிரி இங்க ஒவ்வொரு திருவண்ணாமலை மாவட்டத்துல மிகப்பெரிய குளம், குட்டைகள், ஆறுகள் நிறைய இருக்கு, வெட்டி கொடுங்கன்னு கேட்கிறோம், செய்யல. இப்ப தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சாச்சு, இப்ப ஆரம்பிச்சு அக்டோபர் வரைக்கும் பெய்யும். அது வரைக்கும் மிகப்பெரிய முன்னேற்ற யார் செய்யணும்? தமிழக அரசு செய்யணும். பேசலாம் பாக்கியநாதன் பேசலாம்.